வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை முறியடிக்க அந்த நாட்டுக்கு எதிராக இஸ்ரேல் போரில் குதித்தது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் நேரடி போரில் குதிக்கும் என்று முதலில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதிபர் டிரம்ப் 2 வாரம் கெடு கொடுத்தார். 2 வாரம் முடிவில்தான் இது பற்றி முடிவெடுப்போம் என்று சில நாட்களுக்கு முன்பு டிரம்ப் சொன்னார். ஆனால் தந்திரமாக இன்று அமெரிக்க ராணுவம் ஈரானில் குண்டுமழை பொழிந்தது. ஃபோர்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் அணுசக்தி மையங்களை அமெரிக்காவின் போர் விமானங்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் குண்டு வீசி தாக்கின. அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான 90% செறிவூட்டிய யுரேனியத்தை கிட்டத்தட்ட ஈரான் கொண்டு வந்துவிட்டது என்ற உளவு தகவல்கள் கிடைத்த நிலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான போரில் இறங்கியிருக்கின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை எதிர்பார்க்காத ஈரான் நிலைகுலைந்து போய்விட்டது. இந்நிலையில் அமெரிக்காவுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளது ஈரான். இது தொடர்பாக ஈரான் அரசு டிவி கூறியது. ஈரான் வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா குற்றம் செய்திருக்கிறது. மேற்கு ஆசியாவில் எந்த காரணம் கொண்டும் அமெரிக்காவுக்கு இடம் இல்லை. அமெரிக்க அதிபரே, நீங்கள்தான் இந்த ஆட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் தான் இதை முடித்து வைப்பவர்களாக இருப்போம் என்று ஈரான் அரசு டிவி மிரட்டல் விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை விடுக்கும்போது டிவியின் திரையில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் காட்டப்பட்டன. அமெரிக்காவுக்கு அந்த நாட்டுக்கு வெளியே மத்திய கிழக்கில் நிறைய இராணுவ தளங்கள் உள்ளன. ஈராக்கில் 2 விமானப்படை தளம், கத்தார், குவைத், ஐக்கிய அரபு நாடுகளில் தலா 1 விமானப்படை தளம், பஹ்ரைனில் கடற்படை தளம், சிரியாவின் இராணுவ தளம் இருக்கின்றன. இவற்றை குறிவைத்து தாக்குவோம் என்பது போல் ஈரான் அரசு டிவி எச்சரிக்கை விடுத்தது. இதேபோல் ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ படையும் அமெரிக்காவை எச்சரித்துள்ளது. இப்போது மத்திய கிழக்கில் உள்ள ஒவ்வொரு அமெரிக்கரும் ஒவ்வொரு அமெரிக்க இராணுவ வீரரும் தான் எங்களின் இலக்கு என்று ஈரான் இராணுவ படை மிரட்டியுள்ளது. இந்த சண்டை இப்போது ஆரம்பித்துவிட்டது. அமைதி பற்றி பேசுகிறீர்கள் ட்ரம்ப். உங்களுக்கு என்ன மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் உங்களை வழிக்கு வரவழைப்போம் என்றும் ஈரான் மிரட்டியுள்ளது. ஈரானின் பிரதான அணுசக்தி மையங்களில் அமெரிக்கா குண்டு வீசிய பிறகு மத்திய கிழக்கில் நீடித்து வந்த பதற்றம் இப்போது உச்சகட்டத்துக்கு எகிறிவிட்டது. அமெரிக்க நிலைகளை குறிவைத்து எந்த நேரத்திலும் ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.